ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது இப்போ நானும் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ ரெக்கார்ட் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா கைஸ்? ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். எஸ். ஓகே. இப்போ இது வந்து என்னோட ஒரு சிம்பிள் HTML ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன் என்னோட லோக்கல்ல. இப்படி எடுக்குது. ஓகே. இதை கிளிக் பண்ணா சும்மா ஏதோ ஒரு தோனி வர மாட்டோம். ஒரு சிம்பிளான ஒரு இது இருக்கு. ஓகே. பசங்க சொல்லி கொடுத்தது ஒண்ணு. இப்போ இதை வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். புரியுதா கைஸ்? ஓகே. ஸோ இது ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும், அந்த தீம் கிட்ட வெளியில எடுத்து அதை மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு HTML நல்லா தெரியும், நல்ல நாலேஜும் வந்திருக்கும். அதை ஹோஸ்ட் பண்ணவும் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுத்தேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதை விடுங்க. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு HTML பேஜ் எடுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. அந்த HTML பேஜ்ல index.html கம்பல்சரியா இருக்கணும். ஓகேவா? அது இல்ல அப்படின்னா கோடு நீ அப்லோட் பண்றது வேஸ்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லேண்டிங் பேஜுக்கு இண்டெக்ஸ்ங்கிற நேம் கம்பல்சரியா வேணும். ஓகே, புரியுதா கைஸ்? சரி, ஓகே. சோ இதை எப்படி வந்து நம்ம கிட்டப்புக்கு புஷ் பண்றது? ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும். நான் எப்படி சொல்லி கொடுத்தேனா இல்லையா கிட்டப் புஷ் பண்றது? டெல் மீ கைஸ். எல்லாரும் அந்த கிட்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களா? இந்த கிட்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களா? சொல்லுங்க. இந்த கிட்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லி கொடுத்தேன்ப்பா, இன்ஸ்டால் பண்ணீங்களா? சார் இல்ல சார், நான் பண்ணல. அத நான் பைத்தான்ல சொல்லி கொடுத்தேன்ல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. அது இன்ஸ்டால் பண்ணாதானே உங்களுக்கு வந்து இங்க கிட்டப்லாம் இங்க ஒர்க் ஆகும். இங்க இருந்து கிட்டப்புக்கு அப்ப எப்படி அனுப்புவீங்க கோட? கரெக்டா கைஸ்? நான் சொல்லி கொடுத்தேன்ல பைத்தான்ல. ஓகே. சோ கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இங்க பாருங்க, கிட்ட போய் இப்ப போய் ஓபன் பண்ணுங்க. கிட் டைப் பண்ணுங்க. எல்லாரும் கூகுள் ஓபன் பண்ணுங்க. இதுதான்ப்பா ஐடி. இதுதான் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் நீங்க. GitHub இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோட நீ டெவலப் பண்ணிட்ட, டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ அதுதான் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை தான் உங்களுக்கு நான் கிளியர் கட்டா சொல்லி தரேன். ஓகே. சோ இந்த GitHubல தான் இந்த GitHub இது இந்த GitHub ரெபாசிட்டரியில போய் தான் உங்க கோட அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு இங்க இருந்து உங்க கோட தள்ளணும்லாங்க. அப்ப எப்படி தள்ளுவ? அதுக்கு தான் GitHub இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதுதான் இந்த கிட்ட இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இதை எங்க இதுல போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு பாருங்க. அதுல போனீங்கன்னா இங்க வரும் பாருங்க, டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் X64 செட்டப் இருக்கா, அது ஃபர்ஸ்ட் இது. ஓகே. சோ இல்லனா அந்த போர்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னே நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க, இன்ஸ்டால் ஆகும். பண்ணுங்க கைஸ். இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் நெக்ஸ்ட் கொடுத்தா அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான். கையோட பண்ணுங்க. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இங்க போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு கிட் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெர்ஷன் காட்டணும். அந்த வெர்ஷன் காட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அதே மட்டும் டெர்மினல் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் போய் அந்த வெர்ஷன் காட்டணும். ஓகே. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். நான் அது கண்டிப்பா குழப்பி விடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த செட்டப் பண்றப்ப ரொம்ப கஷ்டம். சார் அந்த கிட்டோட லிங்க் மட்டும் கொஞ்சம் சாட்ல போட்டுருங்க சார். அது கூகுள்ல போட்டாலே வருமேப்பா. இதா வந்துருச்சு, நான் போட்டேன். சும்மா கிட்னு டைப் பண்ணாலே வந்துருச்சு. சரி இருங்க, நானே சரி இது நீ அப்புறமே பண்ணுங்க. ஓகே, இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கைஸ் இதை பண்ணி முடிங்கப்பா. ஓகே, இது நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இது நீங்க கைஸ் இங்க நல்லா கவனிங்க. நான் வேணா அந்த யூடியூப் வீடியோஸ் கூட நான் அனுப்புறேன். சார் ஒரு exe ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு சார். கிட் டவுன்லோட் பண்ணு. அது என்ன சார் பண்ணணும்? அதை இன்ஸ்டால் பண்ணணும். இருங்க, நீங்க அதை அப்புறம் பண்ணுங்க. அதை அப்புறம் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரம் இல்லை. இங்க இதை கவனிங்க. ஓகே.
பாருங்க இங்க இவ்வளோ ஏதாவது வீடியோஸ்லாம் இருக்கு ஓகேவா. இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணி கூட நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா. GitHub VS Code full quick setup. ஓகே நான் இங்க இருக்கு பாருங்க, இந்த வீடியோஸ்லாம் பாருங்க. Let me show you how to set up Git and VS Code completely. ஓகே சோ இந்த மாட்டம்ல வீடியோஸ் இருக்கும், இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. தெரியலனா என்கிட்ட கேளுங்க ஓகேவா. இந்த லிங்க் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் கிட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இங்க வந்து நீங்க சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா. அதுக்கு தான் இந்த வீடியோஸ். அப்படி இல்லனா சரி ரோஹித் நீங்க ஸ்கிரீன் வச்சிருக்கீங்களா, லேப்டாப் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க இல்லனா வீடியோ சார் ஸ்கிரீன் யா நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த கிட்ட இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான், இதுல வேற எதையுமே நீங்க கிளிக் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் 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 next install. இது அந்த வியூ ரிலீஸ் நோட்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. ஃபினிஷ் கொடுங்க சார். இது பிக் பேஷ் வேணும். ஃபினிஷ் கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. கைஸ் பாத்துட்டீங்கல்ல, கிட்ட பண்றீங்க, டவுன்லோட் பண்றீங்க. நெக்ஸ்ட் தான் ஃபுல்லா. இப்போ git ஸ்பேஸ் -- வெர்ஷன் கொடுங்க. அவ்வளவுதான். ஓகே புரிஞ்சா? இப்போ உங்க டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. VS Code டெர்மினல் அதை ஆஃப் பண்ணுங்க. அந்த ரன் ஆயிட்டு இருக்கதை ஸ்டாப் பண்ணுங்க. டெர்மினல் நியூ டெர்மினல் லோட் ஆயிட்டு இருக்கு. இங்கே டைப் பண்ணுங்க. இல்ல இத VS Code க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே இப்போ இந்த ப்ராஜெக்ட்ட தான் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஃபர்ஸ்ட் உங்க GitHub லாகின் பண்ணுங்க. உங்க GitHub ஓபன் பண்ணுங்க. நியூ டாப்ல போய்ட்டு உங்க GitHub ஓபன் பண்ணுங்க. இதுவா சார்? ஆமா. இதெல்லாம் சேவ் பண்ணி ஸ்டார்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சைன் இன் பண்ணுங்க. சார் இமெயில் ஐடி நம்ம என்னோட ரெஸ்யூம்ல கொடுங்க. அதே இமெயில் ஐடி தான் கொடுக்கணுமா? அதே வேணாலும் கொடுக்கலாமா சார்? இல்லப்பா, நீங்க அக்கவுண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்ல இப்பதான் சார் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி இல்ல சார். கிரியேட் பண்ணலையா?
ஆமா சார். அப்ப போனடா பைத்தான் அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்ததை ஃபாலோவே பண்ணலையா? சார் நான் அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணேன், ஆனா கிட்ல எதுவும் நான் அதுதான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்பா. சரி இது வேணாம், விட்டுருங்க. ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்லி தரேன். சார் நான் பண்ணிட்டேன் சார். இல்லப்பா இது ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு தானே அவ்வளவு தூரம் நான் சொன்னேன். அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் இத்தனைக்கும் எல்லாத்துட்டையும். ஓகே சோ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சரி அதை பண்ணுங்க, இல்லைன்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அங்க என்ன கேக்குதோ பண்ணுங்க. அது ஏதோ கொஸ்டின்ஸ் அது இதுன்னு கேட்கும். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுப்பா. சைன் அப் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் யூசர் நேம் ஃபுல் நேம் கொடுத்துடலாமா சார்? உங்களோட விருப்பம்ப்பா. முக்கியமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த யூசர் நேம்லாம் என்னன்னு. சார் எப்படினாலும் கொடுக்கலாம்ப்பா. ஆனா அந்த நேம ப்ராப்பரா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். அவ்வளவுதான் சார். கொடுத்துடலாமா சார் கிரியேட் அக்கௌண்ட்? இது என்ன இவ்வளவுதான் கேக்குதா? சைன் அப் ஆர் கிட்டப்பா கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. நேம் வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுங்க. உங்க டேட்டா பர்த் கொடுங்க. இது ஓகே சார். இது சேவ் பண்ணுங்க. ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணுங்க. சரி சார். அதை சேவ் பண்ணுங்க. மெயில செக் பண்ணுங்க. சார் ஓகே ஓபன் ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே சோ இருங்க ஒரே நிமிஷம். இது வேற யாராவது லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா கைஸ்? ஐஸ்வர்யா உங்கள்ட்ட அக்கவுண்ட் இருக்கா? இருக்கீங்களா? ஹலோ. சரி ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களா? ஓகே ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு
அப்புறம் ஓகே, இந்த வீடியோ இது எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே வீடியோ இதை ரெக்கார்ட் பார்ப்பாங்க, நல்லா கவனிங்க. இந்த ரெக்கார்ட் பார்க்குற ராஜ், இளவரசன் ராஜ், அப்புறம் ருத்ரன் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் GitHub அக்கௌண்ட் இப்படி தான் போய் கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் github.com அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் போயிட்டு அதை கிரியேட் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி கிட்டை இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஓகேவா? அந்த இன்ஸ்டால் பண்ண ஸ்டெப்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வெர்ஷனை செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது லேக் ஆகினீங்க அப்படின்னா எங்கிட்ட டக்குன்னு கேட்டுருங்க, ஓகே? இது GitHub இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இதுல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ரெபாசிட்டரினா என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இடம், ஓகேவா? ஏன்னா இது வந்து ஃப்ரீ லைசன்ஸ் இல்லாம நீங்க யூஸ் பண்றீங்க, அதனால உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஓகேவா? இடம் வாங்கணும், ஓகே? ஸோ இப்போ நீங்க அந்த லெஃப்ட் சைட்ல கிரியேட் ரெபாசிட்டரி கொடுங்க, கிரியேட் ரெபாசிட்டரி கொடுங்க. லெஃப்ட் சைடு அது இல்ல, அங்க அது ஓப்பனா ரெட் கலர்ல காட்டுச்சு பாருங்க, கிரீன் கலர்ல கிரியேட் ரெபாசிட்டரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல அந்த ரெபாசிட்டரி நேம் வந்து இப்போ உங்களோட HTML மை ஃபர்ஸ்ட் சும்மா டைப் பண்ணுங்க, மை _ ஃபர்ஸ்ட் _ மை ஃபர்ஸ்ட் HTML ப்ராஜெக்ட் போட்டு ஆகஸ்ட் 8 அப்படின்னு போடுங்க. ஓகே சார். ஓகே, அதுக்கு கீழே ஓகே கிரீன்ல காட்டுதா? டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம். கீழே வாங்க. இது வந்து பப்ளிக்கா தான் இருக்கணும், அப்பதான் எல்லாருமே பார்க்க முடியும். அப்புறம் வந்து அவ்வளவுதான். மற்றபடி ஒரே நிமிஷம், அந்த ஆட் கிட் இக்னோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்களேன். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் கம்பெனில வந்து சில இதெல்லாம் இந்த ஃபைல்லாம் போய் ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிக்கு நோ இதுவே இருக்கட்டும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த நோ லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா நீங்க லைசன்ஸ் கிடையாது உங்களுக்கு, ஓகே? கம்பெனிஸ்ல எல்லாம் இதெல்லாம் லைசன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அதனால இதெல்லாம் விட்டுருங்க, ஓகே? இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது அந்த நேம் மட்டும் கொடுக்கணும், அவ்வளவுதான். கம்பெனில வந்து இந்த விசிபிலிட்டி வந்து பிரைவேட் மோட்ல மாத்துவாங்க அவங்க, ஓகே? நம்ம பப்ளிக்கா தான் இருக்கும், ஓகே? கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுங்க. வெறும் ரெபாசிட்டரி நேம் மட்டும் கொடுத்து கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்கணும், அவ்வளவுதான், ஓகே? இந்த மாட்டம் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். வந்துருச்சா? ஓகே, ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களோட ரெபாசிட்டரினா உங்களோட ரெப்போன்னு சொல்லுவாங்க, உங்களோட இடம், ஓகே? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட VS கோட் ஓப்பன் பண்ணுங்க. இது வந்ததுக்கு அப்புறம் VS கோட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட VS கோட்ல நீ யாரு அப்படிங்கறத இங்க தெரியப்படுத்தணும், ஓகேவா? ஸோ VS கோட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? டெர்மினல் போயிட்டீங்களா? டெர்மினல்ல ஒரு git ஸ்பேஸ் -hyphen வெர்ஷன் கூட அந்த கீழ ஹைட் பண்ணுங்க அத git ஸ்பேஸ் -hyphen வெர்ஷன் என்டர் பண்ணுங்களேன். வெர்ஷன் காட்டுதா? நல்லா கவனிங்க கைஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கம்பெனில போனதுக்கு அப்புறம் நல்ல வேளை இதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்ங்கறத ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், ஓகே? இதை இன்டர்வியூல கேட்பாங்க, இதெல்லாம் வந்து நீங்க ரெஸ்யூம்லயே போட்டிருப்பீங்க, ஓகேவா? சரி, வெர்ஷன் போட்டீங்களா? இதுக்கப்புறம் நீ யாரு அப்படின்னு தெரியப்படுத்தணும், ஓகே? அதாவது நான் வந்து என்னோட GitHub நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு. அப்ப நீ எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூவா? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், எனக்கு நெட்வொர்க். ஓகே, சோ இப்போ விசிபிளா இருக்கா? ஓகே, சோ இப்போ போங்க அங்க VS கோட் போங்க. இப்போ நீங்க வந்து செட்டப் பண்ணணும், ஓகேவா? என்னன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணணும், ஓகே? உங்களோட யூசர் நேமையும் உங்களோட இமெயில் ஐடியையும் இங்க கான்ஃபிகர் பண்ணணும். எப்படின்னா டைப் பண்ணுங்க git ஸ்பேஸ் config, ஓகே? இது எல்லாமே ஒன் டைம் தான் பண்ணா போதும், ஓகே? ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால இத பண்ணனும். git ஸ்பேஸ் config ஸ்பேஸ் -global போட்டீங்களா? ஸ்பேஸ் user dot name name ஸ்பேஸ்
டபுள் குவாட்ஸ்க்குள்ள உங்களோட யூசர் நேம் நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கல்ல, இப்ப காப்பி பேஸ்ட் பண்ணீங்கல்ல, அதை டைப் பண்ணுங்க. உங்க யூசர் நேம் என்ன கரெக்டா பண்ணுங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் இதை சொன்னேன்ட்டு? கரெக்டா அந்த யூசர் நேம் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க பாப்போம். இல்ல நீங்களே டைப் பண்ணிடுங்க. காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு டைப் பண்ணிடுங்க. என்ட்ரம்க்குங்க. அடுத்து git ஸ்பேஸ் config ஸ்பேஸ் அங்க இருக்கிறது அப்படியே அந்த குளோபல் வரைக்கும் டைப் பண்ணுங்க. ஸ்பேஸ் -hyphen global ஸ்பேஸ் git ஸ்பேஸ் config ஸ்பேஸ் -hyphen global ஸ்பேஸ் user.email அப்படினு கொடுங்க. user.email ஸ்பேஸ் டபுள் குவாட்ஸ்ல அந்த இத டைப் பண்ணுங்க. உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணுங்க. அங்க GitHubல கொடுத்திருக்கு சைன் அப் பண்றப்ப கொடுத்த மெயில் ஐடி டைப் பண்ணுங்க. ஓகே என்டர் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ உங்க ரெபாசிட்டரி அங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? அந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களோட இதெல்லாம் செக் பண்ணுவீங்க. உங்க கோடு இதுதானா? ஓகே, இந்த கோடு எல்லாமே இப்போ இது இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் புஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் புஷ்னா என்னன்னா, புஷ்னா என்னது? தள்ளுறது. ஓகே, உங்களோட கோடை இங்க இருந்து அந்த GitHubக்கு தள்ள போறோம். புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இப்போ உங்களோட பாத்துக்குள்ள தானே இருக்கீங்க, அசைன்மெண்ட்டுக்கு அந்த பாத்துக்குள்ள தானே இருக்கீங்க. குட். எல்எஸ் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்எஸ் டைப் பண்ணுங்களேன். உங்களோட எல்லாமே வருதான் செக் பண்ணணும். என்டர் பண்ணுங்க. உங்களோட எல்லாமே வருதா? சிஎஸ்எஸ், இமேஜஸ், இண்டெக்ஸ், இப்போ எல்லா ஃபோல்டரும் ரெடியா இருக்கு. இது சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. எல்எஸ்னா என்னன்னா நம்ம நம்ம என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறதுக்காக இந்த இதுக்குள்ள. சரி, இப்போ இது எல்லாமே நம்ம புஷ் பண்ண போறோம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா இனிஷியலைஸ் ரெப்போர்ட் சொல்லுவாங்க. இதை பத்தின டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்ல ஃபாலோ பண்ணா போதும். ஓகேவா? ஸோ அந்த GitHub HTML கோடை வந்து புஷ் பண்றது நாட் ஒன்லி ஃபார் HTML கோட், நீ பைத்தான் கோட் எல்லாத்துக்குமே இதுதான். ஓகே, git ஸ்பேஸ் init அப்படின்னு கொடுங்க. git ஸ்பேஸ் init என்டர் அமுக்குங்க. இது என்ன பண்ணும்னா இனிஷியலைஸ் பண்ணும். உங்களோட கலர் மாறுது லெஃப்ட் சைடுல, தெரியுதா? எஸ் சார். அதாவது இவனை நான் உள்ள புஷ் பண்றதுக்கு நான் இவனை தயார்படுத்திக்கிறேன். அப்ப கிட்டுக்குரிய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்களேன். இந்த கிட் இனிட்டுக்கு அப்புறம் நான் சும்மா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, அசைன்மெண்ட்ஸ் ஃபோல்டர், அது எங்க இருக்கு? ஓபன் பண்ணுங்க. அதுல மேல போயிட்டு வியூ கிளிக் பண்ணுங்களேன். அந்த வியூ இருக்குல்ல, அதுல அந்த ஹிடன் ஃபைல்ஸ் ஓபன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அந்த வியூல போயிட்டு ஹிடன் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுவாங்கல்ல, அது எதுல போய் பண்ணுவாங்க? அந்த ஹிடன் ஐட்டம்ஸ், ஷோல ஹிடன் ஐட்டம்ஸ். இப்போ பாருங்களேன், அந்த மேல அந்த கிட்னு ஒரு ஃபோல்டர் ஓபன் ஆயிருக்கு, தெரியுதா? எஸ் சார். இப்போ நீங்க அந்த கிட்டை இனிட் பண்ணனால இந்த மட்டும் GitHub வந்து கான்ஃபிகர் ஆயிரும். அதோட பிளகின், அதோட அந்த ஃபைல்ஸ்லாம் அதுவே டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபோல்டருக்குள்ள உட்காந்துக்கும். ஓகேவா? சோ இப்போ திருப்பாங்க போங்க. அதை உங்களால வந்து delete பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதை ஃபர்ஸ்ட் வந்து பண்ற மாட்டேன் ஆயிரும். அதனால அதை delete பண்ணக்கூடாது. புரிஞ்சா? ஓகே சார். ஓகே, குட். சோ அப்ப git init என்னது? உங்களோட என்டையர் கோடை வந்து GitHubக்கு தள்ளுறதுக்கு தயார்படுத்திடும். ஓகேவா? சோ அப்ப அந்த GitHubோட அந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள உட்கார வச்சிடும். ஓகே, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இது எதுக்கு கொடுக்குறோம்? git init எதுக்கு கொடுக்குறோம்? ஓகே, இதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜிங் சொல்லுவாங்க. ஸ்டேஜிங் என்னன்னா உங்களுடைய எந்தெந்த ஃபோல்டரை நீ வந்து அப்டேட் பண்ண போற, உன்னோட எல்லாத்தையும் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றப்ப எல்லாத்தையும் தான் பண்ணணும். அப்ப git ஸ்பேஸ் add ஸ்பேஸ் டாட். ஓகே, இதோட மீனிங் என்ன? என்ட்ரப்ங்க. இதோட மீனிங் என்னன்னா நான் எல்லாத்தையுமே எல்லா ஃபைலையுமே நான் வந்து கமிட் பண்ண போறேன், என்னோட புஷ் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? இதை நீங்க நோட் பண்ண வேணாம் கைஸ். நான் இதோட டாக்குமெண்டேஷன் கிளியர் கட்டா உங்களுக்கு நான் ChatGPT இருந்து எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓகேவா? அதை அப்புறமே லேட்டரான்னு பாத்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்க நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, git add டாட் போட்டீங்களா? இப்போ அடுத்து வந்து என்னன்னா கமிட் மெசேஜ் கொடுக்கணும். git ஸ்பேஸ் commit space COMMIT commit space -m space double quotes ல my first commit அப்படின்னு கொடுங்க. my
ஃபர்ஸ்ட் இனிஷியல் கமிட். மை ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைப் பண்ணுங்க. கரெக்ட் தான். இல்ல ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர்லாம் போட வேணாம். சும்மா நீங்க கேஷுவலா டைப் பண்ணா போதும். மை ஃபர்ஸ்ட் இனிஷியல் கமிட் அப்படி கொடுங்க. மை ஃபர்ஸ்ட் இனிஷியல் கமிட். டபுள் குவாட்ஸ் க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே என்ன இருக்கு? கமிட்டருக்கு தயாராயிடுச்சு. ஓகே, உள்ள அந்த ஃபைல் வந்து நேரம் உள்ள போயிருக்கும். ஓகே, புரியுதா கைஸ்? எதுக்குள்ள போயிருக்குன்னா உங்களோட இதுக்குள்ள போயிருக்கும். அங்க போங்க, உங்களோட அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்களேன், அந்த கிட்ட ஓபன் பண்ணுங்களேன். ஓகே, இதுக்குள்ள வந்துரும். ஓகேவா? புரியுதா? இதுல அந்த கான்ஃபிக் குள்ள எல்லாமே வந்துரும். இந்த இண்டெக்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. அந்த மாட்ட, அதாவது எல்லா ஃபைல்ல அந்த கான்ஃபிக் குள்ள உங்களுக்கு வந்துரும். இதை ஓபன்லாம் பண்ணாதீங்க எதையுமே. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஓகே, இப்போ போங்க, அங்க போங்க. ஓகே, சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா பிரான்ச் நீங்க செட் பண்ணணும். ஓகே, பிரான்ச்னா என்னன்னா மெயின் பிரான்ச் இருக்கும். ஓகேவா? git ஸ்பேஸ் டைப் பண்ணுங்க. git ஸ்பேஸ் பிரான்ச் ஸ்பேஸ் பிரான்ச் பிரான்ச் BRANCH பிரான்ச் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் மெயின் கொடுங்க. மெயின் பிரான்ச்சுக்கு நான் புஷ் பண்றேன். இதே நீங்க கம்பெனில வந்து டெவ் பிரான்ச், ப்ரொடக்ஷன் ப்ராட் பிரான்ச், மோக் பிரான்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம டிஃபால்ட்டா மெயின் தான் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? ஓகே, என்டர் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சா? அடுத்து இப்போ வந்து புஷ் பண்ண போறீங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். எந்த பிரான்ச்ல போய் ஸ்டோர் ஆகணும் முத கொண்டு. இப்போ வந்து git ஸ்பேஸ் டைப் பண்ணுங்க. remote space add space origin origin space. இப்போ ஒரு GitHub ஓபன் பண்ணுங்களேன். இப்போ அந்த GitHub ரெபாசிட்டரி ஓபன் பண்ணுங்களேன். அந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்கு தெரியுதா? அதை காப்பி பண்ணுங்க. அதுதான், அதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு அங்க பேஸ்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. கீழ அந்த ஆரிஜின் பக்கத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்டர் பண்ணுங்க. அந்த HTTPS லிங்கை பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரிமோட்டா அது கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணணும். git ஸ்பேஸ் புஷ் ஸ்பேஸ் -u ஸ்பேஸ் origin ஸ்பேஸ் எந்த பிரான்ச் கமிட் பண்றீங்க? மெயின் பிரான்ச்சுக்கு. அப்ப மெயின் பிரான்ச்ல உள்ள தள்ளுறீங்க. இந்த தள்ளு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றப்ப பாஸ்வேர்ட் கேட்கும். என்டர் பண்ணுங்களேன். இது ஓபன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இந்த டெர்மினல் கொஞ்சம் மேல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது சைன் இன் கொடுங்க. சைன் இன் வித் யுவர் ப்ரௌசர் கொடுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அது கேட்கும். இப்போ உங்க GitHub லாகின் பண்ணுங்க. அந்த சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், அந்த குரோம்ல தான் சேவ் பண்ணேன் சார். ஓகே ஓகே ஓகே. எஸ் சார். சைன் இன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. ஆத்தரைஸ்டு கிட் ஈகோசிஸ்டம் அதை கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து அங்க போற ஆதனைஸ் சக்சஸ். அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது சக்சஸ்னு வந்துச்சுன்னா முடிஞ்சு. சக்சஸ் அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிடலாம் சார். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போய் உங்களோட இங்க போய் பாருங்களேன். எல்லாமே இப்படி பிரான்ச் இது வந்திருக்கா, 100% கவுண்டிங் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வந்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து உங்களோட ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்க GitHub போங்களேன். உங்க GitHub போங்க. உங்க GitHubல போய் அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மேல ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மேல அவ்வளவுதான். இங்க வந்திருக்கும். ஓகேவா? வந்துருச்சு எல்லாமே. உங்களோட CSS உள்ள போய் இமேஜஸ்க்குள்ள எல்லாமே இருக்கான்னு பாருங்க. பேக் வாங்க. போய் CSS குள்ள எல்லாமே இருக்கான்னு பாருங்க. அந்த கோடெல்லாம் எல்லாமே இருக்கா? அப்புறம் பேக் வாங்க. எல்லாமே கமிட் ஆயிருக்கா? ஓகே, குட். சரி, இதை ஏன் சார் வந்து நீங்க இப்படி சொல்லி கொடுத்தீங்க? இதை நான் டைரக்டாவே ஒரு ஆட் ஃபைல் கொடுத்து ஒரு ஃபோல்டர் அப்லோட் பண்ணா வேலை முடிஞ்சிரும்ல? அப்படி கிடையாது. ஒரு கம்பெனில இப்ப நீ டெய்லி இன்னைக்கு நீ டெவலப் பண்றத இங்க சேவ் பண்ணிட்ட. ஓகேவா? இப்போ நீ ஒரு கோட அப்டேட் பண்ற. ஓகே, ஒண்ணும் இல்ல, ஒரு CSS ஃபைல நீ அப்டேட் பண்ண போற. ஓபன் பண்ணுங்க. உங்க VS கோட் ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க CSS கோட இன்னொரு ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. login.html ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. அங்க அசைன்மென்ட்ட கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. அசைன்மென்ட்ட இல்ல இண்டெக்ஸ் பேஜை கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. index.html கிளிக் பண்ணிட்டு இப்போ நியூ ஃபைல் கொடுங்க. login.html அப்படி கொடுங்க. ஷார்ட்கட்ல கோட் எழுதுங்க. ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தல. குட்.
பாடிக்குள்ள வெல்கம் டு சும்மா H1 டாக்ல வெல்கம் டு லாகின் பேஜ் அப்படின்னு கொடுங்க. வெல்கம் டு லாகின் பேஜ்னு கொடுங்க. லாகின் பேஜ். ஓகே குட். சோ இப்ப இந்த பேஜ் பாருங்களேன், நீங்க பண்ண டைம் அது கிரீன் கலரா காட்டுது. ஏன் தெரியுமா? இது நீ கமிட் பண்ணலடா ஜஸ்ட் அப்படிங்கிற மாட்ட அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா திரும்பவும் இதை நீங்க கமிட் பண்றதுக்கு ஓகே. சோ நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க கைஸ். நீங்க திரும்பவும் போய் கமெண்ட் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சா? ஓகே. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைடுல அந்த மூணாவதா ஒரு 1ன்னு ஒரு ஐகான் காட்டுது தெரியுதா? அதை கிளிக் பண்ணுங்க. குட். இப்ப இங்க வந்து இப்ப என்ன உங்களோட இது செட்டப் ஆயிருச்சு ஓகேவா அந்த பிரான்ச்சுக்கு. ஓகே. இப்ப நீங்க கீழ அந்த சேஞ்சஸ் போய் கிளிக் பண்ணுங்களேன். சேஞ்சஸ்ல login.html இருக்குல அதை கிளிக் பண்ணுங்களேன். இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மட்டும் இப்ப index.html ஓபன் பண்ணுங்க. உங்களோட இது அங்க போய் அந்த கனெக்ட் பண்ணுங்க. அந்த லாகினை கிளிக் பண்ணா லாகின் ஆகற மாட்டோம். அதை கனெக்ட் பண்ணுங்க. லைன் நம்பர்ல 19ல login.href குள்ள login.html போடுங்க. லைன் நம்பர் 19. எஸ் சார். டபுள் குவாட்ஸ் குள்ள போடுங்க. இல்ல வெறும் login.html தான்ப்பா. .// கிடையாது. நார்மல் login.html போட்டாலே போதும். அவ்வளவுதான். ஏன்னா இப்போதைக்கு இந்த கோடு வந்து லோக்கலா கரெக்டா எடுக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ரன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணுங்க. லோக்கல்ல ரன் பண்ணுங்க. இது வந்து இப்போ லோக்கல்ல ரன் பண்றீங்க. லாகினை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் கரெக்டா எடுக்குது. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணுங்களேன். இத நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணீங்களோ எல்லாமே இண்டெக்ஸ் ஆகுதா? அந்த இண்டெக்ஸ் கிளிக் பண்ணுங்க. அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதா? லெஃப்ட் சைடுல வந்து பழசு இப்படி இருந்தது, புதுசு வந்து ரைட் சைடுல இருக்கும். சேஞ்சஸ் தெரியுதா? எஸ் சார். அதே மட்டும் லாகின் வந்து புதுசா போடுறீங்க. இப்போ நம்ம சேஞ்சஸ் நம்ம கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த பிளஸ் சிம்பிளை கொடுங்க. லெஃப்ட் சைடுல அந்த இண்டெக்ஸ் பக்கத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கா? கொடுங்க. அது வந்து ஸ்டேஜ் ஆயிரும். கொடுங்க. அதே மட்டும் அங்க மேல ஸ்டேஜ் சேஞ்ச் வந்துருச்சா? அதே மட்டும் லாகினையும் கொடுங்க. இப்போ அந்த ஸ்டேஜ் சேஞ்சஸ்க்குள்ள மாறிடுச்சா? லெஃப்ட் சைடுல பாருங்க. எஸ் சார். இப்போ அந்த மெசேஜ்ல டைப் பண்ணுங்க. ஓகே. அப்டேட்டட் டைப் பண்ணுங்க. எது என்ன மாத்துனீங்க நீங்க? அப்டேட்டட் லாகின் பேஜ், அப்டேட்டட் லாகின் பேஜ் அப்படின்னு போடுங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த கமிட் பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அந்த ஐகானா. வெரி குட். ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கமிட் அண்ட் புஷ் கொடுக்கணும். கமிட் அண்ட் புஷ்ஷை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கோடு உங்களோட பிரான்ச்சுக்கு கமிட் ஆயிரும். புரிஞ்சா? ஓகே. ஸோ கீழே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நோ கொடுத்துக்கோங்க. ஆஸ்க் மீ லெட்டர் கொடுங்க. ஓகே. இப்போ கமிட் ஆயிடுச்சா? இப்போ போய் பாருங்க. இப்போ போய் உங்க கிட்டப்ப போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்திருக்கா? எப்படி புரியுதா கைஸ்? ஏன்னா இப்போ நீ ஒரு ஃபோல்டர் போய் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி போய் திரும்ப அந்த ஃபோல்டரை டிலீட் பண்ணி திரும்ப அதை போய் நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பியா? அப்போ ஒரு கம்பெனில இப்படிதான் உங்க கூட எவ்ரிடே நீ ஒர்க் பண்றதா இப்படிதான் கமிட் பண்ணிட்டு போகணும். எஸ்ஆர் எவ்ரிஒன். புரிஞ்சா புரியலையா? ஏன்னா அது பத்திரமா அப்படியே இருக்கு இந்த கோடு. நாளை உன் லேப்டாப் வெடிச்சு போச்சு, லேப்டாப் எடுக்கலன்னா ஒரு 10 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட் கோடு உங்ககிட்ட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவ? 4 மணி சிக் லீவ்ட்டு வராம நீ போயிட்ட. ஓகே. உன் கோடு இங்க இருக்கும். நான் எடுத்துக்குவேன். அதை எடுத்து இன்னொரு டெவலப்பர் போய் உட்கார வச்சிருவேன். எஸ்ஆர் எவ்ரிஒன். புரிஞ்சுச்சா புரியலையா? எதுக்காக கிட்டப் யூஸ் பண்றோம்ட்டு டெல் மீ கைஸ். ஓகே. சோ இதுதான் ப்ரொஃபஷனல். இது எங்கேயும் அவனும் சொல்லி தர மாட்டான். ஓப்பன் டு சேலஞ்ச். நீ ஏன் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டாதான் உண்டு. யூடியூப்ல இது கிளியர் கட்டா இருக்கும். ஓகேவா? பட் நான் சொல்ற அளவுக்கு கிளியர் கட்டா இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இல்லாமலாம் இருக்க எவனா சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே. ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்படிலாம் பண்ணணும்ட்டு. ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்லயுமே சொல்லி தர மாட்டாங்க கோர்சஸ்ல இதெல்லாம். இதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு டெவலப்பருக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். இது கஷ்டம் நஷ்டம்ட்டு. ஓகே. ஸோ குட். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? சொல்லுங்க எவ்ரிஒன் என்ன பண்ணணும்ட்டு. அப்ப ஓபன் பண்ணுங்க. VS கோட் ஓபன் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேல இல்லைன்னா இந்த இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒண்ணு இல்ல, அந்த மேல அந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ல ஒர்க்கிங் ட்ரீ இருக்கா? ஒர்க்கிங் ட்ரீனா இதுதான். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். லெஃப்ட் சைடுல அந்த ஃபர்ஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன ஸ்பேஸ் விடுங்களேன். அந்த லாகின்க்கு அப்புறம் ஒரு என்டர் இருக்குங்களேன். சும்மா அந்த லைன் நம்பர் 19 எல்லைக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு என்டர் இருக்குங்களேன். சும்மா என்டர் இருக்குங்களேன். என்டர் இருக்குங்கப்பா. நீ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா கூட அங்க லெஃப்ட் சைடுல மாறுது. தெரியுதா? அங்க போய் பாருங்க. அங்க போய் கிளிக் பண்ணுங்க. index.html தெரியுதா? ஏன்னா உன்னோட கோட அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே. டே என்னடா ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்க, இது ஓகேவா?
அப்படிங்க. அப்ப திருப்பி இதை நீ கமிட் பண்ணுமா? அப்ப அந்த மாட்ட கான்செப்ட் புரியுதா? இப்ப இன்னைக்கு நீ டாஸ்க் ஒர்க் பண்ற, இதெல்லாம் நான் மாத்திருக்கேன். அப்ப இதை நீ கமிட் பண்ணணும். ஓகே புரிஞ்சா கைஸ்? இது இப்படி பண்ண வேணாம், விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. என்னப்பா? டிஸ்கார்ட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஓகே புரிஞ்சா? சோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே அந்த திரும்ப அந்த ஸ்பேஸ் எடுத்து விட்டுருங்க, நார்மலா கொண்டு வாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். சோ இதுதான் கான்செப்ட், ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து அங்க புஷ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். நீ இன்னொரு ப்ராஜெக்ட்டை பண்ணோம்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கிட் இனிட் கமாண்ட், அந்த இனிட் ஆட் பண்ணணும், அந்த பிரான்ச் செட் பண்ணணும். இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு மட்டும்தான் இது எடுக்கும், புரியுதா? இந்த கிட் குரூப் எல்லாம் தேவை கிடையாது, புரியுதா கைஸ்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஆமா அந்த இனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த உங்களோட அந்த இது கொடுத்திருக்கேன் பாருங்க, இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சரி சார். இப்போ இன்னொரு ஃபைல் வச்சுக்கோங்க. அந்த ஃபைல்ல இப்போ அந்த ஃபோல்டர் நான் ஓபன் பண்ணேன்னா கோட் எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து ஆரம்பிக்கணும். கிட் இனிட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். ஓகே. அதே மாதிரி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணனும் சார். நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணனும். அதுக்குன்னு தனி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அத தான் இங்க போடணும். அந்த லிங்க் தான் பேஸ்ட் பண்ணனும். புரிஞ்சா? ஓகே சார். ஓகேனா ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் நீங்க ஒவ்வொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவீங்க, புரிஞ்சா? ஏனா அத அப்ப அத கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஓகே சார். ஓகே சோ நீங்க இதுக்கு அப்புறம் இதுலயே வொர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேனா ஆல்ரெடி ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒரு ரெப்போ இருக்கு, இதுலயே நீங்க உங்களோட அசைன்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. இல்லனா தனியா பண்றீங்கன்னா தனி ரெப்போ கூட கிரியேட் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே சார். ஓகே இப்போ உங்களோட உங்க இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்றது எப்படின்னா உங்க VS Code கிட்ட போங்க. சோ உங்க GitHubல வந்துட்டு இது ஓபன் பண்ணுங்க, செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் அந்த ரைட் சைடுல பாருங்க, சென்டர்ல அந்த செட்டிங்ஸ் இருக்கா? அதுல லெஃப்ட் சைடுக்கு வாங்களேன். லெஃப்ட் சைடுல பேஜஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. பேஜஸ். இப்ப அப்படியே கீழே வாங்க, லெஃப்ட் சைடுல இது சென்டர்ல பாருங்களேன். அந்த பிரான்ச் இருக்கா, அந்த பிரான்ச்சை கிளிக் பண்ணுங்களேன். பிரான்ச் இருக்கு பாருங்க, பிரான்ச் நன்னு இருக்கா, அந்த நன்னை கிளிக் பண்ணீங்கன்னா மெயின்னு வரும். மெயினை சூஸ் பண்ணுங்க. மெயினை சூஸ் பண்ணிட்டு சேவ் மட்டும் பண்ணுங்களேன். சேவ் கொடுங்க. ஓகே இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. வெயிட் பண்ணுங்க, ஒரு லிங்க் ஒன்று ஜெனரேட் ஆகும் பாருங்களேன். மேலே போங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உன்னோட மெயின் பிரான்ச்சுக்கு தான் உன்னோட கோட ஃபுல்லா நீ கமிட் பண்ணிருக்க. இதை GitHubலயே டிப்ளாய் பண்ணுவாங்க, ஓகேவா? புல்ட் அண்ட் டிப்ளாய்மென்ட் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்துல வந்திருக்கும். ரெஃபரன்ஸ் பண்ணுங்க இந்த பேஜை. மேல போங்க. இன்னும் வரலையா? இதுங்க லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அந்த டிப்ளாய் ஃப்ரம் யுவர் பிரான்ச்சை கிளிக் பண்ணுங்க. இது இல்ல, அது வந்து இல்ல, அவ்வளவுதான், நார்மல் பிரான்ச் தான். இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்துருச்சா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. விசிட் சைட் கொடுங்க. விசிட் சைட் கொடுங்க. எப்படி உங்க ப்ராஜெக்ட் எடுக்குதா? மேல அந்த லிங்கை காப்பி பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுங்களேன். யார் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் வரும். அது காப்பி பண்ணி சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்லயோ இல்ல எங்கேயாவது ஷேர் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் வந்து அதை நான் ஓபன் பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு இப்போ உங்க ப்ராஜெக்ட் எடுக்குது. முடிஞ்சிருச்சா? எல்லாரும் கிளிக் பண்ணுங்க கைஸ், அவரோட ப்ராஜெக்ட் எடுக்கும் பாருங்க. இது நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி, எது வச்சாலும் சரி, எல்லாருக்கும் எடுக்கும். புரிஞ்சா? எஸ்ஆர்ஓ எவ்ரிவன். இப்போ தெரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? ரொம்ப சிம்பிள். நீ GitHubல கூட புஷ் பண்ணிட்டா போதும். அந்த செட்டிங்ஸை போயிட்டு லெஃப்ட் சைட்ல பேஜஸ்க்குள்ள இங்க நான் வந்து அந்த பிரான்ச் சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ரெஃபரன்ஸ் பண்ணேன்னா அந்த லிங்க் ஜெனரேட் ஆயிருக்கும். எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? ஓகே எஸ் சார். ஓகே குட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு சேஞ்சஸ் போய் பண்ணுங்க. போய் அந்த ஓபன் பண்ணுங்க, அந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. எல்லாமே எடுக்குதான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாகினை கிளிக் பண்ணுங்க. எல்லாமே எடுக்குதா? குட். இப்போ போயிட்டு ரெஜிஸ்டர் பேஜ் ஆட் பண்ணுங்களேன். ரெஜிஸ்டர் பேஜ் ஆட் பண்ணுங்க. அதே மாட்டோம், ரெஜிஸ்டர் பேஜ் கிளிக் பண்ணுங்க. register.html.
வெல்கம் டு ரெஜிஸ்டர் பேஜ் அப்படின்னு கொடுங்க. Yes sir. Okay, good. Commit and push தானே சார்? அந்த ஸ்டேஜஸ் போய் செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வந்துருச்சா? ஓகே கரெக்ட் தான். மெசேஜ் பண்ணும்ல, நீங்க மெசேஜே கொடுக்காம கமிட் கொடுக்க கூடாது. கமிட் மெசேஜ் கொடுங்க. அப்டேட்டட் ரெஜிஸ்டர் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது மறந்துடாதீங்க, எப்பயுமே கமிட் மெசேஜ் முக்கியம். கமிட் அண்ட் புஷ். சேவ் ஆல் கமிட் சேஞ்சஸ் கொடுங்க. நீங்க அத முதல்ல டிஸ்கார்ட் பண்ணீங்களா, அது பண்ண கூடாது அப்படி ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே இப்போ கமிட் ஆயிருக்கும். ஓகே இப்போ போங்க. ஒரே நிமிஷம் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இது நீ register.customer கிளிக் பண்ணியா கொடுத்தியா? இல்ல சார் நான் கொடுக்கல சார். அங்க போய் இண்டெக்ஸ் பேஜ்ல மாத்துங்க. இதையும் கமிட் பண்ணுங்க. கமிட் பண்றப்ப மெசேஜ் கொடுக்கணும் ஒவ்வொரு டைம் பண்றப்ப. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டட் இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு கொடுங்க. இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சும்மா கொடுங்க. எஸ் கொடுங்க. ஓ ஸ்டேஜஸ் பண்ணாம பண்றீங்களா? அதுதான் அந்த இஷ்யூ. சரி ஓகே அதை விடுங்க. அது ஸ்டேஜ் பண்ணாம பண்ணிட்டீங்களா? ஓகே அந்த ஸ்டேஜ் பண்ணணும். ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எடுக்காத ஐ திங்க் நினைக்கிறேன். கிளிக் பண்ணுங்க. இல்ல சார் எடுக்கல. அங்க அந்த இதுல அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. உங்களோட கோட்ல உங்க கோடுக்கு போங்க. மேல அந்த லெஃப்ட் சைடுல கோடு இருக்கு பாருங்க. வந்திருக்கா? அப்ப இங்க அப்டேட் ஆகலைன்னா என்ன பண்ணணும்? அந்த செட்டிங்ஸ் போங்க. திரும்பவும் செட்டிங்ஸ்ல பேஜஸ்ல அன்பப்ளிக் சைட் கொடுங்க. ஓகே இப்போ திரும்ப வந்து அந்த மெயினை சூஸ் பண்ணுங்க. மெயினை கிளிக் பண்ணிட்டு நன்னன் கொடுங்க. நன்னன் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகே இப்போ திரும்பவும் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிருங்க. அந்த ஓப்பன் பண்ண லிங்க்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப போயிட்டு நல்ல மெயினை கொடுத்து சேவ் பண்ணுங்க. அவ்வளோதான். புரிஞ்சா? இப்படிதான் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா இங்க மாத்தணும். எஸ் ஆர் நோ? இப்ப இந்த லிங்கை வச்சுட்டு நீங்க டொமைன் வாங்கலாம். www.yogith.com அப்படின்ட்டு நீங்க டொமைன் வாங்கலாம். அதுதான் GoDaddyன்னு சொல்லுவாங்க. கூகுள்ல நியூ டாப் ஓபன் பண்ணுங்களேன். நியூ டாப் ஓபன் பண்ணுங்களேன். GoDaddy அப்படின்னு சொல்லுங்க. GoDaddy டைப் பண்ணுங்களேன். என்டர் பண்ணுங்க. இதுக்கு நீங்க காசு பே பண்ணணும். ஓகே இதெல்லாம் நீங்க இப்பெல்லாம் பண்ண வேணாம். ஓகே இந்த GoDaddyல தான் டொமைன் வாங்குவாங்க. ஓகே இதை நீங்க சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி பாருங்க. ஓகே புரியுதா கைஸ்? சும்மா ஓபன் பண்ணுங்க அந்த லிங்கை. இதுல பாருங்களேன் போட்டிருக்கான் பாருங்க. ஓகே இதெல்லாம் சும்மா அந்த .com டொமைன்ஸ் ₹1 போட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் இயர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்கலாம். ஓகேவா? சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. புரியுதா கைஸ்? இப்போ இந்த ₹1 தரான் அப்படி இப்படின்னா ₹100 அப்படின்னா நீங்க அமௌண்ட் பே பண்ணி இதெல்லாம் நீங்க வாங்கணும். ஓகேவா? உங்களோட டொமைனை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த GoDaddyக்குள்ளே போயிட்டு இதை நீங்க செட்டப் பண்ணலாம். அதுக்கு யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. GoDaddyல எப்படி கிட்டப்ப வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை நீங்க அங்க போயிட்டு அந்த செட்டப்ல போய் இந்த கிட்டப் லிங்கை போய் நீங்க கனெக்ட் பண்ற மாட்டா இருக்கும். அப்ப கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க www.yogith.comங்கிற டொமைன் வாங்கிருக்கீங்க. இதான் டொமைன் நேம். .com அப்படிங்கறதான் டொமைன். ஓகே அவங்க பேரோட வாங்கினீங்கன்னா கூகுள்ல டைப் பண்ணாலே உங்களோட வெப்சைட் வந்துடும். புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? டெல் மீ गाइस. சொல்லுங்கப்பா. எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இப்படிதான் உங்க காலேஜ் பேர்லாம் போட்டீங்கன்னா வருதா? ஓகே அதுதான் கான்செப்ட். இந்த மாற்றம் நிறைய இருக்கு. ஓகே இப்போ பேக் வாங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் ஆகுதா? சார் ஆகல சார். அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்ப ஓகே உங்களுக்கு அங்க அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல போய் அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. அங்க போங்க. அங்க ரெபாசிட்டரி அங்கப்பா கிட்டப்ல போங்க. கிட்டப்ல போயிட்டு அந்த ரெஜிஸ்டர் அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. எனக்கு அது நீங்க இங்க பண்றப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. அந்த கோடை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல கோடுன்னு இருக்கு பாருங்க. index.customer ஓபன் பண்ணுங்க. ஓகே இண்டெக்ஸ். ஓகே
கரெக்டா ஸ்பெல்லிங் போட்டிருக்கீங்களா ஹெச்எஃப்க்குள்ள? எஸ் சார். ஓகே, அப்ப திரும்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணா வரும். ஓகேவா? அது சரிங்க. பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேஜ் எடுக்கும். ஓகே, மேபி அது கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றேன். சேஞ்சஸ் பண்ணா இப்படிதான் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? இது சும்மா எடுக்குதா? எஸ் சார். ஓகே, குட். அவ்வளவுதான். ஓகே, இதுதான் கைஸ் கான்செப்ட். இப்படிதான் நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். எனக்கு தயவு செஞ்சு ஓகே, நான் ஓபன் டு கிளிக் நான் கேக்குறேன். 2 நாள் நான் டைம் தரேன். நான் கிளாஸ் வைக்கல. ஓகேவா? சாட்டர்டே சண்டே எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த நான் சொன்னேன்ல தீம் கிட், அந்த தீம் கிட்ல இருக்கிற ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ற மாட்டோமோ, இல்ல வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ ஒரு டிராவல் ஏஜென்சி புக் பண்ற மாட்டோமோ ஒரு கம்ப்ளீட்டா மாத்துங்க. A to Z. அதுல எனக்கு லாகின் ரெஜிஸ்டர் எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? அதை வச்சுட்டு அதை போஸ்ட் பண்ணி எனக்கு இந்த மாட்ட லிங்கா எனக்கு சென்ட் பண்ணுங்க. பண்ணலாமா? Tell me guys. எஸ் சார். சொல்லுங்க யோகி. எஸ் எஸ். எனக்கு கைஸ் நான் டைம் தரலன்னு சொல்லல. உங்களுக்கு பாருங்க, இந்த வாரத்துல 3 நாள் தான் கிளாஸே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே ஃப்ரீயா பொறுமையா உங்களுக்கு எடுத்துட்டு போறேன். இதையாவது பண்ணுங்க. ஓகே, இதுக்கு மேல நம்ம HTML/CSS பக்கம் வர மாட்டோம் திரும்ப. இதுக்கு அவ்வளவுதான். உனக்கு HTML/CSS என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை வந்து எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி கமிட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி போஸ்ட் பண்றது மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். நிறைய இருக்குப்பா CSSல. அந்த அளவுக்கு நீங்க போன அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்டை பார்த்து நீங்க படிச்சுக்கலாம் இன்னும் நிறைய. அப்படின்னா இதுவே அதிகம் தான். புரிஞ்சா? ஓகே, அதனால நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். HTML/CSS இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, அதை நீங்க கோ த்ரூ பண்ண படிக்க ஆரம்பிங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, எனக்கு சாட்டர்டே சண்டேல முடிஞ்சிட்டு எனக்கு யாருக்கெல்லாம் மோக் இன்டர்வியூ நான் எடுக்கணும். ஏன்னா நான் போய் எல்லாருக்கும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மண்டே ஷெட்யூல் பண்ணுவேன். அப்ப நான் அங்க போறேன் சார், நான் இங்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு இந்த சாட்டர்டே சண்டேல நீங்க சொல்லுங்க சார், நான் மோக் இன்டர்வியூக்கு ரெடியா இருக்கேன். HTML/CSS அப்புறம் இந்த GitHub இதுக்கு நான் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மோக் இன்டர்வியூ எடுக்கிறேன். எஸ் ஆர் நோ? Tell me guys. ஓகே சார். நான் போய் கேட்டு கண்டிப்பா நீங்க வர மாட்டீங்க, அடுத்த விஷயம். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்கிட்ட சொல்லு. ஓகே, சோ புரியுதா கைஸ்? மோக் இன்டர்வியூ விடுங்க. HTML/CSS அந்த GitHub. ஓகே, இந்த மூணையுமே நான் மோக் இன்டர்வியூல எடுப்பேன். ஓகே, புரியுதா கைஸ்? அத வந்து எனக்கு நீங்க இந்த மண்டே டியூஸ்டே நான் எடுக்கிற மாட்டேன் பாத்துக்கோங்க. புரிஞ்சா? ஓகே, ஏன்னா மண்டே வந்து உங்களுக்கு இதெல்லாம் பாத்துட்டேன்னா உங்களுக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா அதுதான் ரொம்ப லென்த்தியா போகும். புரியுதா கைஸ்? அந்த ஜாவாஸ்கிரிப்ட் பண்ண இந்த சைட்டுக்கு நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அது நம்ம கமிட் பண்றது எல்லாமே அதுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, இது புரிஞ்சுச்சா இல்லையா? ஓகே, நம்ம வந்து என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட், jQuery, ஓகே, அதுக்கப்புறம் ரியாக்ட், FastAPI, இந்த 4 நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, செப்டம்பர் 2nd வீக் வரைக்கும் எப்படியாவது இழுத்துரும். ஓகேவா? அதனால இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. புரியுதாங்க? ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க எல்லாமே. ஓகே, சோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதான். சைட் பை சைடு அசைன்மென்ட் முடிங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்பயே கேளுங்க. இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் சார். க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைன் அவுட்லாம் பண்ண வேணாம். எதுவுமே வேணாம். நாளைக்கு திரும்ப ஓபன் பண்ணணும் நீங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் டைம் இது பண்றதுக்கு அது நீங்க அப்படியே இருக்கட்டும். ஓகே ஓகே, எனக்கு கைஸ் எதுலயாவது ஸ்டக் ஆகுறீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, சாட்டர்டே சண்டே மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். GitHubல பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒன்னு பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க லைவ் ப்ராஜெக்ட பண்ணி பாருங்க. நீங்க பண்ணதை இப்ப இவரு பண்ணாருல ஒரு டம்மி ப்ராஜெக்ட வச்சு, அந்த மட்டும் ஒரு டம்மி ப்ராஜெக்ட வச்சு நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பாருங்க, கிளியர் கட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட எப்பனாலும் கேளுங்க, மெசேஜ் அனுப்பிச்சு கேளுங்க. புரியுதா கைஸ்? ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். சோ தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே கைஸ், குட். சோ சாட்டர்டே சண்டே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, பொறுமையா பண்ணுங்க. இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாங்கிறத நீ ஐடில போனதுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க.
ஓகே, இந்த GitHub இந்த கோட கமிட் பண்றது, சோ இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத உங்க ஐடி போனதுக்கு அப்புறம் இதை கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணுவீங்க ஒரு டெவலப்மெண்ட் லைன்ல ஒர்க் பண்றப்ப. புரியுதா கைஸ்? குட். சோ 2 நாள் யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. கமிங் மண்டே நான் அதாவது நீங்க சொன்னாதான் நான் கமிங் மண்டே மோக்கன்ட்ரி வைக்க முடியும். இல்லைன்னா கமிங் மண்டே நான் வந்து உங்களோட அந்த இதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு ஓகே நல்லா பண்ணிருக்கீங்களா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இல்ல சார் நான் அசைன்மெண்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். ஓகே, பின்னாடி என்கிட்ட எதுக்கும் வராதிங்க, அவ்வளவுதான். ஓ ஹானஸ்டி சே, புரிஞ்சா? நாளம்னா எதுக்கும் வந்து என்கிட்ட வந்து நிக்காதீங்க. ஓகே, எனக்கு அது பண்ணி காணுங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு. தட்ஸ் ஆல் கைஸ். ஓகேவா? வேற எதுவும் கேட்கணுமா? நான் இப்படியே ஓப்பனா பச்சையா சொல்லி காட்டுவேன் கைஸ். ஓகே, நீ தான்ப்பா அப்படி பண்ணவே இல்லையப்பா அப்படின்னு இப்படியே சொல்லி காட்டுவேன். ஓகே, ஏன்னா இதெல்லாம் ஒரு எண்ட் ஆஃப் இது, ஒரு டெக்னாலஜி எண்ட் பண்ணிட்டோம், எண்ட் பண்ணி பினிஷ் பண்ணிட்டோம். இதையும் நீங்க பண்ணலைன்னா அப்ப நான் என்ன பண்றது? ஓகே, நார்மல் அசைன்மெண்ட் ஸ்கிப் பண்ணுங்க, இட்ஸ் ஃபைன். ஓகே, ஒரு எண்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். HTML CSS அந்த பூட் ஸ்ட்ராப்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு டிப்ளாய்மெண்டே பண்ணிட்டேன், ஒரு ஹோஸ்ட் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த லிங்க் நீ ஸ்டேட்டஸ் வச்சுன்னா எல்லாரும் பாக்குற எல்லாம் கிளிக் பண்ற எல்லாருக்கும் அந்த லிங்க் தெரியும். ஓகே, இதை நீ உன்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ கூட நீ பண்ணலாம், அதை கூட நீங்க பண்ணுங்க. ஓகேவா? அதை பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஆட் பண்ணுங்க அந்த லிங்கை, உன் போட்டோஸ் எல்லாம் பக்காவா போடுங்க, பட்டு பொறுமையா உட்காந்து பண்ணுங்க. இல்லைன்னா இதை கூட அசைன்மெண்டா எடுத்து பண்ணுங்க. பர்சனல் போர்ட்ஃபோலியோ, உங்களோட ரெஸ்யூம், மாட்டோ கண்டென்ட், உங்களுக்கு நான் டூர் போன போட்டோஸ், நான் சர்டிபிகேட் வாங்கினது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது இதுன்னு சொல்லி ஒரு பக்கா ப்ரொஃபைலா ரெடி பண்ணு. நீ டெம்ப்ளேட்டே இருக்கு கைஸ், போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட்னே கூகுள்ல இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தான் ChatGPT இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஓகே, நீங்க அதுல இருந்து கூட எடுத்துக்கோங்க. நீங்க கோட உள்ள மாடிஃபிகேஷன் பண்ணுங்க, எல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, கோட ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? டெல் மீ கைஸ், ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? சொல்லுங்கப்பா. சார் எஸ் சார் எஸ். இங்க பாருங்க, டவுன்லோட் போர்ட்ஃபோலியோனே நிறைய இருக்கு பாருங்களேன். சோ இந்த வெப்சைட் எடுத்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஏன் இந்த வெப்சைட் எடுத்துல மாட்டேங்குது கர்மம்? 3000 வெப்சைட்டுக்கு மேல இருக்குப்பா இதுக்குள்ள. இதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் நாங்களாம், இப்பயும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகே, இதுல ஓபன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வரதே ஓபன் பண்ணுங்க. பர்சனல் போர்ட்ஃபோலியோன்னு இங்க ஏதாவது ஃப்ரீ இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? அந்த ஃப்ரீயா இருக்கிறதா உங்களால இது பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப முடிச்சு இந்த கொரோனா லீவ்ல வந்து இதெல்லாம் நான் இந்த இதை தான் எடுத்து நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த லைவ் ப்ரிவியூ கொடுங்களேன், இதுதான். இது அப்படியே இந்த இடத்துல என் போட்டோ இருக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்கும், ஐ எம் டெவலப்பர் இந்த மாட்டம் வரும். ஓகேவா? என்னை பத்தி ஃபுல்லா இதுல இருக்கும். என் போட்டோ போட்டு நான் யாரு, எங்க பிறந்தேன், எங்க என்ன ஏது, அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓகே, என்னோட ஸ்கில் செட் என்ன, HTML CSS அது இதுன்னு சொல்லி போட்டு அப்டேட் பண்ணிருந்தேன். எல்லாமே கோடிங்ல போய் மாத்தணும் நீங்க. என்னை பத்தின அந்த ரெஸ்யூம் இங்க இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருந்தேன். அப்புறம் என்னோட போட்டோஸ் இங்க பாருங்களேன், இதுல என்னோட டூரை கிளிக் பண்ணா இங்க டூரிஸ்ட் போட்டோஸ்னு வரும். இங்க வந்து என்னோட காலேஜ் போட்டோஸ், அப்புறம் என்னோட சர்டிபிகேஷன் கிளிக் பண்ணா அது எல்லாமே அழகா இப்படி வரும். ஓகே, இது அப்படியே வச்சு நான் பண்ணிருந்தேன். ஓகே, அதே மட்டும் நான் என்னென்ன பண்ணேன், ப்ராஜெக்ட்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் பண்ணிருந்தேன். புரியுதா கைஸ்? ஓகே, சோ இது இந்த டெம்ப்ளேட்டை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? இது எப்படி சார் எடுக்கிறதுனா ஒண்ணுமே இல்லை, இது இப்படி ஓபன் பண்ணிக்க. ஓபன் பண்ணிட்டியா? இங்க ரைட் சைட்ல டவுன்லோட் கிளிக் பண்ணு, அது ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகும். வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் உனக்கே தெரியும். அந்த ஜிப் ஃபைல தூக்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை உன்னோட VS கோட்ல கொண்டு வந்தனா உன் கோடு உன் கைக்கு வந்துடும். அப்புறம் உன்னோட போட்டோஸ் ஃபுல்லா உள்ள அப்டேட் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, உன் போட்டோஸ் ஃபுல்லா அப்டேட் பண்ணி பொறுமையா மாத்து. நீ ஒன்னும் அடுத்தவனுக்காக பண்ண போறது கிடையாது, உனக்காக பண்ற. இதோட பெனிஃபிட் என்னங்கிறது உனக்கு பின்னாடி போக போக தெரியும். ஓகே, இப்போ உன் கோடு உன் கைக்கு வந்துருச்சா? இது நீ என்ன பண்ணணும் அடுத்து சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இத வந்து உன்னோட ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் போடுங்க. ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டுட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட பொறுமையா மாத்துங்க ஒவ்வொன்னையும். அவ்வளவுதான். மாத்தி ரன் பண்ணீங்கன்னா பக்காவா எடுக்கும். புரிஞ்சா கைஸ்? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்திட்டு கம்ப்ளீட்டா முடிங்க. ஓகே, உங்களை பத்தி நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். சாரி. ஓகே, சோ ஃபுல்லா மாத்திட்டு இதை நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க. பர்சனல் போர்ட்ஃபோலியோல ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்க, அதை நீ ஹோஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அதை கூட சென்ட் பண்ணு, அசைன்மெண்டா எடுத்து பண்ணு. அப்போ உனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்ல. நாளைக்கு அந்த லிங்க் உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பயோ எல்லாம் ஆட் பண்ணிக்க. வேலை முடிஞ்சுச்சு. எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் ஆர்? ஓகே குட். இப்ப நானே இதை பண்ணலான்னு இருக்கேன், டைம் இல்ல. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. ஓகே, சோ பொறுமையா எடுத்து பண்ணணும். ஓகே, டைம் எடுக்கும், 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல எடுக்கும். ஓகே, பொறுமையா உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். வேற எதுவும் கேட்கணுமா? வேற எதுவும் கேட்கணுமா? சார் அசைன்மென்ட் இதானா சார்? போர்ட்ஃபோலியோ இதை எடுத்து பண்ணுங்க, அசைன்மெண்டா போர்ட்ஃபோலியோ எடுத்து பண்ணுங்க. ஓகே,
ஸோ நீங்க அது இதுன்னு பண்றதுக்கு இதை பண்ணிட்டு போயினா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ல. நான் டிஜிட்டல் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க இதைதான். ஓகே, இதை உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து உங்களோட ரெஸ்யூம்லயுமே நீங்க ஆட் பண்ணணும் டாப்ல. ஓகே, புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். எஸ் சார். ஓகே கைஸ், குட். வேற எதுவும் கேட்கணுமா? இதுதான் உங்க அசைன்மெண்ட். ஓகேவா? நீங்க எதையோ எடுத்து ஹால் புக்கிங், ட்ரெயின் புக்கிங் பண்றதுக்கு இதை யூஸ்ஃபுல்லா இதை எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதனால போட்டோஸ்லாம் ஃபர்ஸ்ட் என்ன போட்டோஸ் போடுறது, ப்ரொஃபஷனலா இருக்க போட்டோஸை ஃபுல்லா உங்களோட லேப்டாப்புக்கு மாத்துங்க. லேப்டாப் மாத்திட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து உள்ள ஈஸியா இருக்கும். உங்களோட விஎஸ் கோடுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போட்டு எடுத்து பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட 3 நாள் டைம் இருக்கு. ஓகே, புரியுதா கைஸ்? பண்ணிட்டு எனக்கு மண்டே சென்ட் பண்ணா போதும், மார்னிங் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி. ஓகே, வேற எதுவும் கேட்கணுமா? சார் இந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க சார். இந்த தீம் வேகன். இந்த லிங்க் நான் இந்த சார் உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க் வந்து அனுப்புறீங்களா சார்? என்னோட போர்ட்ஃபோலியோ இல்லையே, நான் தான் இப்பதான் சொன்னேனே. அதெல்லாம் பல முன்னாடி நான் கொரோனால இருக்கப்ப பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சு இல்லையே, நானே பண்ணணுங்கிற திரும்பவும். ஓகே சார். ஓகே, ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிருக்கேன்ப்பா எல்லாமே. வேற எதுவும் கேட்கணுமா? So that's all guys, that's all about today. coming Monday கனெக்ட் பண்ணலாம். அந்த HTML இன்டர்வியூ क्वेश्चंस அனுப்புறேன். அதுல வந்து சில இது வந்து நான் டீச் பண்ணாத இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, அதை அப்படியே ChatGPT ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லும், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் நான் டீச் பண்ணது எல்லாமே இன்டர்வியூக்கு கேட்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன இன்டர்வியூ क्वेश्चंस கேட்பாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ क्वेश्चंसல சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மாக் இன்டர்வியூக்கு ரெடியா இருங்க. அவ்வளவுதான். ஓகே, thank you guys, thank you all of you. Thank you guys. Thank you sir.